ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நெல்லை மாவட்டத்தில் தூண்டில் வளைவு பணிகளை விரைந்து முடிக்க கோரி மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடங்குளம் அருகே கூட்டுப்புலி கடற்கரை மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தால் மண்ணரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதையடுத்து தமிழக அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்கும் பணியை தொடங்கியது. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அடிக்கல் நாட்டி தூண்டில் வளைவு அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இப்பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. இதனால் தூண்டில் வளைவு அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி மீனவர்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமலும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து பங்குத்தந்தை அல்பின் கூறிய போது, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கடல் அலை வேகமாக வீசுவதால் இப்பகுதியில் உள்ள வீடுகளும் மின்கம்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். நாங்கள் மக்கள் இன்னைக்கு முயற்சி எடுத்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மணல் மூட்டைகளை அடுக்கி கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கமோ அல்லது அதிகாரிகளோ இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய குரலை கேட்க கூட முடியாத ஒரு அரசாங்கமாக அதிகாரிகளாக இருக்கிறாங்கன்னு ஒரு நிலையில தான் பல நேரங்களில் நாங்கள் மனுக்கள் கொடுத்து கூட எங்களுடைய சத்தம் மக்களுக்கு அரசாங்கத்துக்கு கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் இன்னைக்கு இந்த கருப்பு கொடி காட்டி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டத்தையும் இன்னைக்கு முழுவதும் இந்த ஊர்ல உள்ள யாரும் வேலைக்கு செல்லல, கடலுக்கு செல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு வேலை நிறுத்தம், ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை இங்க எடுத்திருக்கோம். தயவு செய்து இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் இந்த தூண்டில் வளைவு பணிகளை விரைவுபடுத்தி எங்களுக்கு தருவதற்கு முயற்சி எடுக்கணும். இந்த மக்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாம, எந்த உயிர் சேதம் ஏற்படாம காப்பாற்றணும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்க மக்கள் நிச்சயமாக எந்த விதமான தவறான போராட்டத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஆனா கவனமா மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அரசு இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறோம்.